எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் இந்த சீரிஸ்ல உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பத்தி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துருக்காரு. அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரவுண்ட் டூ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு என்ன லாஸ்ட் இயர் 39,146 அந்த 1,37,000 கிட்டத்தட்ட அந்த 1,00,000 பேருக்கு வந்து எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபில்லிங் பர்சன்டேஜ் ஒவ்வொரு காலேஜில் எப்படி இருந்தது, அந்த காலேஜஸோட ஆவரேஜ் கட் ஆஃப் என்ன, எவ்வளோ சீட்ஸ் கம்யூனிட்டி வைஸ் ஃபில் பண்ணாங்க அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, காலேஜோட கோட் கொடுத்துருக்கேன், காலேஜோட நேம் கொடுத்துருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ், கம்யூனிட்டிஸ் என்ன கம்யூனிட்டியில் எல்லா பிரான்ச்சும் சேர்த்து எவ்வளோ சீட் ஃபில் ஆச்சு, டோட்டலாக எவ்வளோ சீட் ஃபில் ஆச்சு, ஃபில்லிங் பர்சன்டேஜ் லாஸ்ட் இயர் மொத்தம் இருந்த சீட்டில் எவ்வளோ சீட் ஃபில் ஆயிருந்தது, கட் ஆஃபோட ரேங்க்னா ஹையஸ்ட் ஓசி பர்சன்டேஜ் வச்சு அந்த காலேஜ் நம்ம ரேங்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கட் ஆஃப் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பேப்பர் நியூஸில் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வந்திருக்கும். 30,552 அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக அந்த அளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த கவுண்ட் வந்து இன்னும் ஃபீஸ் பே பண்ணும்போது இன்னும் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி தான், அந்த 39,000ங்கிறது 65% தான் ஃபில் ஆகும், இன்க்ளூசிவ் ஆஃப் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் சொல்கிறேன். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா கவுன்சிலிங்கில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபில் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு டூயல் அலாட்மெண்ட்டாக வரனால அவங்களால ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுவே ரவுண்ட் டூவில் வரும்போது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்கும்போது இன்னும் ஒரு 65,000 பேர் சீட் ஃபில் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் ஒரு 52,000 பேர் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்லையும், ஒரு 12,000லேருந்து 13,000 பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா கவுன்சிலிங்லையும் சேர்த்து ஒரு 65,000 சீட்ஸ் ஃபில் த்ரூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா போன வருஷம் இந்த ரேஞ்சுக்குள்ளே, போன வருஷம் ரவுண்ட் டூவில் கட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது வேற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து எப்படி பார்க்கலாம்னா, 39,144 146லேருந்து 1,37,000 சம்திங் அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு இந்த வாட்டி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே போன வருஷம் எப்படி இருந்தது, இந்த 39,146லேருந்து 1,37,000க்குள்ளே எத்தனை பேருக்கு எந்த காலேஜில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி சேர்ந்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் அந்த காலேஜஸோடது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். நீங்கள் ரெண்டு கிரைட்டீரியாவும் எடுத்துக்கலாம், ஆவரேஜ் கட் ஆஃபும் எடுத்துக்கலாம், கட் ஆஃப் ரேங்க்கும் எடுத்துக்கலாம். இதில் ஆவரேஜ் கட் ஆஃப் சிவில் இல்லாத காலேஜஸில் ஆவரேஜ் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற சான்ஸ் இருக்குது, சிவில் மெக்கானிக்கல் இல்லாத காலேஜில். மற்ற காலேஜஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது காலேஜ் கிரைட்டீரியா இஷ்யூ இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இப்போ நம்ம வந்து டாப் 50 காலேஜில் நம்ம விட்டுட்டோம், ஏன்னா ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க எது 50 காலேஜஸ்னு தெரியும். இதில் சில 40th காலேஜுக்கு மேலே சில பேருக்கு எம்பிசியும், டாப் 20 காலேஜஸில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அவங்களுக்காக நான் வேணால் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வந்து 50th மேலே இருக்கிற காலேஜில் இந்த ரவுண்டில் 150th வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது எப்படி ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கிற நான் கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணலாங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்எம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 278 ஸ்டூடெண்ட் இந்த ஸ்லாட்டுக்குள்ளே ஃபில் த்ரூ ஆகிற சான்ஸ் இருந்துச்சு. போன வருஷம் அத்தனை பேர் சீட் எடுத்திருக்காங்க 2024ல். ஃபில்லிங் வந்து 49% ஆஃப் தி சீட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல நடக்கிற சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 20% நடந்திருக்கும். ஸோ இதில் ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 160.81. எஸ்ஆர்எம்ல சில லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸ் கூட இருந்திருக்கலாம், அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் ஃபில்லிங் பர்சன்டேஜ் அந்த மாதிரி பிரான்ச் எல்லாம் கொஞ்சம் கீழே போயிருக்கும். பிஎஸ்என்ஏ உங்களுக்கு 52nd பொசிஷனில் இருந்திருக்கு. அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், சாரநாதன் திருச்சி, சாரநாதன் திருச்சிக்கு அப்புறம் கேஜிஐஎஸ்எல் கோயம்புத்தூர், ஆர்எம்டி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும் தான் அந்த காலேஜில் இருந்தது. ஸோ அதனால் ஓசிபிசியில் எந்த சீட்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலேஜோட ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அதனால தான் ஆவரேஜ் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஆவரேஜ் கட் ஆஃப் அதிகமாக இருக்கிற ரீசன் வந்து சிவில் மெக்கானிக்கல் மாதிரி பிரான்ச்சஸ் இந்த காலேஜில் கிடையாது, ட்ரிபிள் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த ஆவரேஜ் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆவரேஜ் கட் ஆஃப் மட்டும் ஒரு க்ரைட்டீரியா வச்சு ஜாயின் பண்ணுறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கிற காலேஜில் ஆவரேஜ் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து சோனா வந்து உங்களுக்கு 58th பொசிஷனில் இருக்குது. இதுலேயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பிசி, எம்பிசியில் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓசியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ், சிஎஸ்ஐடி மேபி ஃபில் ஆகிருக்கலாம், மற்ற பிரான்ச்சஸ் ஃபில் த்ரூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59th பொசிஷனில் என்ஜிபி, 60th மீனாட்சி சுந்தரராஜன், 61st வந்து உங்களுக்கு தருமபுரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், 62nd ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ், 63rd வந்து உங்களுக்கு கே ராமகிருஷ்ணன் திருச்சி, 64th இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 65th வந்து உங்களுக்கு இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் அகெயின் ஆவரேஜ் கட் ஆஃப் கொஞ்சம் குறையுது. பட் கட் ஆஃப் ரேங்க்ல அவங்க 64th பொசிஷனில் வராங்க, கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் மதுரையில் வந்து உங்களுக்கு 65th பொசிஷனில் வருது. அடுத்து வந்து சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நம்ம இதை வந்து மர்ஜ் ஆகுது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜோட. ஸோ இது நம்ம நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் 67th பொசிஷனில் இருக்குது, ஆவரேஜ் கட் ஆஃப் 158.05. கேசிஜி
காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓஎம்ஆர் ரோட்டில் இது 74% சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதிகம் 74ங்கிறது ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுண்டில் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய காலேஜ். 75% சீட்ஸ் ஃபில் ஆக போகிற காலேஜ். 157.8 கட் ஆஃப் சென்னை ரீஜனில் இது ஒரு மெயின் காலேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து உங்களுக்கு 69th ரேங்க் கட் ஆஃப் ரேங்க்கில் ஆவரேஜ் கட் ஆஃப் 154.78. அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 70th பொசிஷனில், இதுவும் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் மர்ஜ் ஆகுது. அது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி வந்து உங்களுக்கு 71st. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு 72nd பொசிஷனில் ஃபில் த்ரூ ஆயிருக்கு. 72nd பொசிஷனில் இருக்க காலேஜ் கட் ஆஃப் ரேங்க். அப்படி கட் ஆஃப் ரேங்க்னு நம்ம சொல்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அங்கே ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிற பிரான்ச்னா அந்த பிரான்ச்சை வச்சு எல்லா காலேஜும் நம்ம டாப் எது அப்படின்னு ஓசி கம்யூனிட்டி வச்சு ஓப்பன் காம்படிஷன் வச்சு நம்ம ரேங்க் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் கட் ஆஃப்ங்கிறது ஜென்ரல் கவுன்சிலிங்கில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜோட கட் ஆஃப். ஸோ இதில் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் கன்னியாகுமரியில் இந்த காலேஜ் தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு 73rd. 75th வந்து உங்களுக்கு எம் குமாரசாமி இன்ஜினியரிங் காலேஜ். 76th வந்து பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் பேர் மாற்றுறாங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி சிவில் இருக்கிறனால இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் கம்மியாக இருக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து உங்களுக்கு 77th பொசிஷனில், இதுவும் அதே மாதிரி தான் சிவிலில் 2 பிரான்ச் வச்சிருக்காங்க, அதனால ஆவரேஜ் கட் ஆஃப் கம்மியாகுது. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மர்ஜ் ஆகுது. ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கட் ஆஃப் ரேங்க்ல 79th பொசிஷனில். ஆவரேஜ் கட் ஆஃப் அதிகமாக இருக்கிற ரீசன் இந்த காலேஜ்லையும் அதிகமாக வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும் தான் இருக்குது. விஎஸ்பி கரூர் வந்து 80th பொசிஷனில் இருக்குது. ஆவரேஜ் கட் ஆஃப் 150.37. இந்த காலேஜும் ஆவரேஜ் கட் ஆஃப் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கட் ஆஃப் ரேங்க்கும் ஆவரேஜ் கட் ஆஃபும் லாஸ்ட் 3 இயர்ஸாக டிப் ஆகிட்டு தான் இருக்குது. மேபி சென்னை கோயம்புத்தூருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் காமிக்கிறனால இந்த காலேஜ் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் இறங்கிட்டே வருது. அடுத்து வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் அம்பத்தூர், கவுன்சிலிங் கோட் 1120. இது 81st பொசிஷனில், ஆவரேஜ் கட் ஆஃப் 159.40. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் 82nd. அஞ்சலேமால் மகாலிங்கம் திருவாரூர் 83rd. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம் 84th. ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 85th. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 86th. இந்த காலேஜ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஆவரேஜ் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. யூ கேன் கீப் இட் அட் த பாட்டம். ஏன்னா வந்து மேபி வேறு ஏதாவது ரீசனால இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரான்ச் மட்டும் ஃபில் ஆகிருக்கும். பட் இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் கம்மியாக இருக்கனால நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் இதை கீழே வச்சுக்கோங்க. அடுத்தது சிப்பட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளாஸ்டிக் இன்ஸ்டியூஷன், இது வந்து 88th பொசிஷன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருப்பாச்சூர், இது வந்து 89th பொசிஷனில் இருக்குது. ஆவரேஜ் கட் ஆஃப் 145.75. விவேகானந்தா உமன்ஸ் காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இனிமேல் நிறைய காலேஜஸ் இந்த ரவுண்டில் ஃபில் த்ரூ ஆகிற சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த காலேஜை பார்த்தீங்கன்னா 69% சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் காலேஜ் வேறு. ஸோ 98th பொசிஷனில் இது ஃபில் ஆகும். நாமக்கல்ல ஃபஸ்ட்டாக ஃபில் ஆகிற காலேஜ் இதாக தான் இருக்கும். அடுத்து ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம், இது 91st பொசிஷனில் உங்களுக்கு வருது. அடுத்தது ராம்கோ ராஜபாளையம் 92nd. ஃப்ரான்சிஸ் சேவியர் 93rd. ஃப்ரான்சிஸ் சேவியர் இந்த வருஷம் சிவில் எடுத்துட்டாங்க. மேபி ஆவரேஜ் கட் ஆஃப் இந்த வருஷம் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. சிஐஇடி வந்து 94th. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 95th பொசிஷனில் ஃபில் ஆகுது. நாமக்கல்ல அது செகண்ட் இன்ஸ்டியூஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிவந்தி ஆதித்யநாத் வந்து 96th பொசிஷனில் இருக்குது. ஆவரேஜ் கட் ஆஃப் 148.86. 97th கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 150.50 ஆவரேஜ் கட் ஆஃப். இங்கே அக்ரி இந்த வருஷம் ரிமூவ் பண்ணுறாங்க. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 98th பொசிஷன், அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி 99th. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 100th பொசிஷன். நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 101st பொசிஷன். இந்த காலேஜ் லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. திடீர்னு ஒரு சடன் டிப்பு இந்த வருஷம் பார்க்குறோம், என்னன்னு தெரியல. நிறைய காலேஜஸ் கோயம்புத்தூர் சென்னையில் அதிகமாக காம்பீட் பண்ணுறாங்க. மேபி கொஞ்சம் இது கீழே வந்துருச்சு போல இருக்குது. அடுத்து வந்து ஸ்ரீ சக்தி கோயம்புத்தூர், காமராஜ் காலேஜ் விருதுநகர், கேஎல்என் சிவகங்கை, இது மதுரை பக்கத்தில் இருக்குது. அடுத்தது வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர், ஏவிசி மயிலாடுதுறை, எஸ்ஆர்எம் டிஆர்பி திருச்சி, வேல்டெக் மல்டிடெக் இந்த காலேஜ் வந்து 109th பொசிஷனில் இருக்குது. ஆவரேஜ் கட் ஆஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எஸ்ஆர்எம் மதுரை 110th பொசிஷன், ஆவரேஜ் கட் ஆஃப் 151.37. ஜேஎன் திருவள்ளூரில் இது 145.91 கட் ஆஃப். வேல்டெக் ஐடெக் 112th பொசிஷன். ஐஎஃப்இடி விழுப்புரம் வந்து 113th. பாவை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து உங்களுக்கு நாமக்கல்ல இது வந்து 3rd இன்ஸ்டியூஷனாக ஃபில் ஆகிருக்கு, 114th. லாய்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 115th. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் 116th. கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சி 117th. இதுவும் வந்து கொஞ்சம் டிப்பாக இருக்குது. கே ராமகிருஷ்ணன் நியர்பையாகவே இருந்தது. ஸோ இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் 146.53. ஜெருசலம் சென்னை வந்து 148.90. ராமகிருஷ்ணன் இன்ஜினியரிங் காலேஜ் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 119.
148.55 ஆவரேஜ் கட் ஆஃப். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை 120th. அடுத்தது எம்எஸ்டிமால் ஜெயின் ஓஎம்ஆர் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ், பாரத் நிகேதன் தேனி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லாம் டெக்னாலஜி ட்ரிபிள்ஏ விருதுநகர், ரோஹிணி கன்னியாகுமரி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, அதுக்கப்புறம் வந்து கிங்ஸ்டன் வெல்லூர், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், முகமது சத்தக் செங்கல்பட்டு. அடுத்தது வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி, மகாலட்சுமி. இந்த காலேஜ் இந்த வருஷம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு ஒசூர் 133. மகாலட்சுமி நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. ஆவரேஜ் கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறத நீங்கள் தயவு செஞ்சு கீழே வச்சுக்கோங்க. ரொம்ப டிப்பாக இருந்ததுன்னா நம்ம பார்க்குற ரேஞ்சே வந்து 150க்கு மேலே இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ மற்றது எதாவது குறைஞ்சதுன்னா இந்த ரீசனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ் 140.66 ஆவரேஜ் கட் ஆஃப். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் திருவேற்காடு 146.45 ஆவரேஜ் கட் ஆஃப். அடுத்தது இஆர் பெருமாள் மணிமேகலை ஒசூர் 135th, முகமது சத்தக் ராமநாதபுரம் 136th, சையதம்மாள் 137th, கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல் 138th, சி அப்துல் ஹக்கீம் ராணிப்பேட் 139, விஎஸ்பி கோயம்புத்தூர் 140, பிஎஸ்பி கிருஷ்ணகிரி 141, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர் 142, ஆதித்யா 143 கோயம்புத்தூர், அன்னை மீரா ராணிப்பேட் 144, வேலம்மாள் சென்னை 145, சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியப்பட்டி 146, திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் 147. இந்த காலேஜும் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆவரேஜ் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் 148, பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் 149, எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சி வந்து 150th பொசிஷன். ஸோ இதெல்லாம் தான் அதிகமாக ஃபில்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்க காலேஜ். ஸோ இது வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்குங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. பர்சனலைஸ் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க வாட்ஸ்அப் கான்டாக்ட் ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ.